நம்ம ரொம்ப பேரை கோயிலில் பார்த்துருப்போம். கோயிலுக்கெல்லாம் போயிருப்போம் இல்லையா? ரொம்ப பேர் கையேந்திட்டு இருப்பாங்க. பிச்சை எடுக்கிற மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலி பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. கை ஏந்திக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னா எதனா காசு கொடுத்தாங்கன்னா, அந்த காசெல்லாம் சேர்த்துட்டு போய் இல்லை அரிசி போட்டாங்கன்னா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறது, இல்லைன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் பொங்கல் வைக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு தானம் தர்மம் பண்ணுவாங்க. இது வந்துட்டு எப்படின்னா யாரோ ஒருத்தர் வழி காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இதை போய் செய்யுங்க இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அவங்கள பார்த்து சிரிப்பாக சிரிப்போம். என்ன பாவத்தை பண்ணாங்களோ இங்கே இந்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ன பாவத்தை பண்ணாங்களோ இந்த இடத்துல கடவுள் அவங்கள நிப்பாட்டியிருக்காங்கன்ட்டு நம்ம அவளை பேசுகிறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கோ நமக்கு தகுதியே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. என்னென்னா அவங்களுக்கு யாரோ பண்ண கர்மவோ இல்லை அவங்க கஷ்டத்துக்கோ யாரோ வழி கொடுத்துருக்காங்க. அது ஜோசியராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு பெரியவர் கூட சொல்லியிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க நல்லவங்க சொல்லியிருப்பாங்க, இதை செஞ்சு பாருங்கள் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்ச தீர்வை சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம இதை பார்த்து மற்றவங்கள பார்த்து ஏளனமாக சிரிக்கிறதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் நல்லது பண்ணனால கடவுள் நம்மளை அங்கே நிப்பாட்டல, அவங்களாம் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அதனால கடவுள் அவங்கள இந்த கர்மத்துக்கு நிப்பாட்டிருக்கு, இந்த பிச்சை எடுக்க வைக்குதுன்ட்டு. நம்மளுக்கு அந்த பேச்சு பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது. கடவுளாவது அவங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அங்கே நிப்பாட்டிருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இன்னும் சொல்யூஷனே கொடுக்காம இருக்குது கடவுள்னு நினச்சிக்கோங்க. நம்ம நல்லவங்க கெட்டவங்க நின்று யாரையும் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த பூமியில் பிறந்தது காரணமே நம்ம ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை சரி பண்ணிக்காததுனால தான் நம்ம திரும்பி திரும்பி பிறந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு பாடத்தை படிக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம். ஓகேவா? நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நாமெல்லாம் நல்லவங்க, கஷ்டப்படுறவங்கள கெட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன பிரச்சனை கொடுத்து அவங்கள சரி பண்ணணுமோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்கள கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது. அவருக்கு எந்த இடத்துல நல்லா வச்சுக்கணும்னு தெரியும், எங்கே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்குறப்போ ஏளனமாக சிரிக்காதீங்க. இதை விட பெரிய பாவம் நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரி செய்கிறதுக்கும் வழி கிடையாது. இது மகா பெரிய பாவம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சனால தான் இந்த பூமியில் திருப்பி திருப்பி பறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த தப்பை சரி பண்ணி திருந்தி வெளியே போகிற வேலையை பாருங்கள். ஓகேங்களா? இனிமேல் கோயிலில் எங்கன்னா இப்போ மற்றவங்கள இந்த மாதிரி கையேண்டிட்டு இருக்கவங்கள ஏதோ ஒரு கேட்டுட்டு இருக்கவங்கள தயவு செஞ்சு உன்னால் அவங்கள பார்த்துட்டு எதுனா ஹெல்ப் பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது மட்டும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கவங்க. அவங்க என்ன பிரச்சனைக்காக அங்கே நின்று கையேந்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு உங்கள் பிரச்சனை அவங்க கூட சேர்ந்து ஈஸியாக சால்வ் ஆயிரும். அந்த கர்மாவும் முடிஞ்சு போயிடும். புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் இன்வால்வும் ஆகாதீங்க. ஒரு தப்பான பேச்சும் பேசிடாதீங்க, ஒன்றும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அதை விட பெரிய பாவம் எதுவே கிடையாது. புரிஞ்சதா?